மதுரை காந்திபுரம் பகுதியில் இயங்கிய சோஃபா தயாரிப்பு நிறுவனத்தின் மீது மின்னல் தாக்கியதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் தீப்பற்றி எரிந்தன. தீயை அணைக்கும் பணியின் போது சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். முழு விவரங்கள் என்ன? மதுரை காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய சோபா கம்பெனியில திடீரென நேற்று இரவு பெய்த மழை, கனமழை மற்றும் பயங்கர இடி மின்னலுடன் பெய்த மழையின் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியால அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வீடுகளுக்கு அந்த தீயானது பரவியது. இதனால வெறும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சோபா தயாரிப்பு நிறுவனத்துல வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பணியாற்றி வந்தனர். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால அவர்கள் தியேட்டர் மற்றும் வெளிப்பகுதிக்கும் சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இடிமின்னலுடன் அந்த பலத்த மழையானது பெய்த நிலையில எதிர்பாராத விதமாக சோபா கம்பெனி மீது அசாசிய சத்தத்துடன் கூடிய பலத்த மின்னல் விழுந்ததுல அந்த மின்னல் தாக்கிய அடுத்த சில நொடிகள்ல அங்குள்ள பொருட்கள் திடீர்னு மலமளவென தீ பற்றி எரிய துவங்கியது. இந்த சோபா கம்பெனி மக்கள் நெரிசல் மிகுந்த குடியிருப்பு பகுதியில அமைந்ததால தீ மலமளவென எரிந்து பக்கத்து வீடுகளுக்கும் பரவி இருந்தது. இந்த நிலையில்தான் உள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டு சிலிண்டர் வெடித்து சிதறியக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. வீட்டு சிலிண்டர் வெடித்து சிதறியதுல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு வேகமாக தீ பரவியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.